12th நியூ பேட்ச் 2025 to 26 படிக்க இருக்கும் 12th மாணவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லோரும் 11th நல்லபடியாக முடிச்சுட்டு 12th வந்திருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாரும் பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி ஆரோக்கியமாக நல்ல ஒரு மனநிலையில் இப்போ எப்படி ஒரு முழு ஆர்வத்தோட வெயிட் பண்ணுறீங்களோ இதே ஆர்வம் பல மடங்கு கூடி லாஸ்ட் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் 2026 முடிகிற வரையும் இதே ஆர்வத்தோட கண்டிப்பாக நீங்கள் 12th நல்லா பண்ணணும். அதுக்கடுத்தும் ஒவ்வொரு வருடமும் 12th முடித்தால் மட்டும் போதாது, அடுத்தடுத்து மேற்கொண்டு மேற்படிப்புகளையும் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும். வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் வர வேண்டும். உங்களுக்காக நான் தினந்தோறும் கடவுளை பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்டுக்கு ஸ்டடி பிளான் கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, 11th முடிஞ்ச அன்னைக்கே ஈவினிங்லேருந்து எனக்கு கமெண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. அது 6th வீடியோ போட்டாலும், 8th வீடியோ போட்டாலும், 7th போட்டாலும், 10th போட்டாலும், 9th போட்டாலும் எல்லா வீடியோஸ்லையும் மேம் ப்ளீஸ் 11th நாங்கள் 12th போயிட்டோம், 12th ஸ்டடி பிளான் கொடுங்க, 12th ஸ்டடி பிளான் கொடுங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் 12th வந்திருக்கோம், ஸோ நீங்கள் 12th தான் இனிமேல் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம யூடியூப்ல பெருசாக சாதிக்கிறோமோ இல்லையோ, நம்ம பின்னாடி இன்னைக்கு ஒரு 30,000 குழந்தைங்க இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு, நெகிழ்ச்சியா இருக்கு. நான் விஎல் கிளாஸஸ்ல ஒரு 72,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தேன். ஸோ அப்போ கூட இந்த அளவுக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. காரணம் என்னன்னா, இந்த பேட்ச் கல்வி விஜயில இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வத்தோட போடுற வீடியோஸ் எல்லாமே நல்லா படிக்கிறீங்க, நல்ல ஒரு ரிசல்ட் வருது. எது கேட்டாலும் உடனே நம்ம உடனே ரிப்ளை பண்றீங்க, நல்லா கோஆப்ரேட் பண்றீங்க, எல்லாரும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்றீங்க. உங்களோட மார்க்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. கண்டிப்பா நீங்க எல்லாருமே பெரிய அளவுல சக்சஸ்ஃபுல்லா நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு நான் டெய்லியுமே கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட முக்கியமா நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க லீவ்ல ஸ்டடி பிளான் போட சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஸ்டடி பிளான் போடுற மாதிரி தான் நம்ம போட்டோம்னா இப்ப பாருங்க, ஆர்ட்ஸ் குரூப்புக்கு தனியா போடணும், சயின்ஸ் குரூப்புக்கு தனியா போடணும். ஒரு சிலர் லீவ் விட்ட உடனே ஊருக்கு போயிருப்பீங்க, ஒரு சிலர் டெம்பரவரியா நிறைய பேர் வேலைக்கு போய் சேர்ந்திருப்பீங்க, ஒரு சிலர் இந்த டைப்ரைட்டிங் கிளாஸ் போகிறது, ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறது, இந்த மாதிரியான அடிஷ்னலாக மற்ற ஸ்பெஷல் கிளாஸுக்கெலாம் போய் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கீங்க. ஸோ நான் கொடுக்குற ஸ்டடி பிளான் எல்லாருக்கும் சேமாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ஆனால் உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுக்கல அப்படின்ட்டு ஃபீல் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்ல வரேன்றதை கொஞ்சம் நிதானமாக கவனிங்க. நான் என்ன போர்ஷன்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. வேணும் அதிகபட்சமாக எந்த குரூப்புக்கு, எந்த ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டேன், எந்த குரூப்புக்கு, அதாவது காமர்ஸ் குரூப்பா, இல்லை பயாலஜி குரூப்பா, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸா, இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனா, ஸோ இந்த குரூப்புக்கு நிறைய கமெண்ட் வருதோ அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் போடுறேன். ஆனால் 2025, அதாவது திரும்பவும் சொல்கிறேன், ஓல்டு வீடியோவெல்லாம் பார்த்து அப்படியே படிக்காதீங்க. 2025க்கு என்ன கொஷின்ஸ்லாம் வர்றதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது, அப்படி கலெக்ஷன் எடுக்கணும். ஸோ உடனுக்குடனே உங்களுக்கு என்னால் வேகமாலாம் வீடியோ போட முடியாது. நான் கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணணும். ஏன்னா 2020 நம்ம செக் பண்ணோம். ஏன்னா 20க்கு முன்ன பார்த்தீங்கன்னா 20 கூட தேவை கிடையாது, 22, 23, 24, இப்போ 25, இந்த 4 வருஷமே என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்திருக்கு, இதுக்கப்புறம் 26ல என்ன வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு, இந்த மாதிரியான அனாலிசிஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் வீடியோஸ் போட போறேன். ஸோ தயவு செஞ்சு எமோஷ்னலாக உடனே வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை ப்ரெஷர் கொடுக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன், 100% போடுவேன். ஏன்னா இதுதான் என்னோட டைம் பாஸும் சரி, என்னோட வேலையும் இதுதான், சரிங்களா? ஸோ பிள்ளைங்க என்ன கேட்குறாங்களோ அதை செய்ய வேண்டியது தான் என்னோட கடமை. ஆனால் பிள்ளைங்க ஆர்வமாக அதை படிக்கும் பொழுது எனக்குமே பல மடங்கு உத்வேகம் அதிகரிக்குது. அதுக்கு காரணம் முழுக்க நீங்கள் தான். நம்ம சேனலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது சில வீடியோஸ்லாம் நிறைய ரீச் கொடுத்துருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணாக்க பார்த்தீங்கன்னா 80% ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்காங்க. 20% ஸ்டூடெண்ட்ஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக
நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஜூனியர்ஸ், உங்களோட சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் வந்து 6th-லேருந்து 11th வரையும் யார் இருந்தாலும் அவங்களுக்கும் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்குமே வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 12th வந்து இம்பார்ட்டன்ட் என்னெல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, என்னை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2-3 சாப்டர் வந்து நம்ம கவர் பண்ணால் போதுமானது. அதாவது இந்த லீவில், ஏன்னா நீங்கள் நான் கொடுக்கக்கூடிய போர்ஷன் அந்த லீவில் கவர் பண்ணிங்கனாவே பெரிய விஷயம். ஸோ சந்தோஷமான விஷயமும் கூட. அதுக்கும் மேலே நீங்கள் படிக்கிறீங்கன்னா எனக்கு சந்தோஷம்தான். நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மேக்ஸ்க்கு சொல்கிறேன், இங்கிலீஷ் தமிழ் லாஸ்ட்டாக பார்ப்போம். 12th மேக்ஸு சாப்டர் 1 சாப்டர் 2 இதை நல்லா பக்காவாக கவர் பண்ணிக்கோங்க. நல்லா கவனிங்க. சாப்டர் 1 சாப்டர் 2 எப்படி மேடம் நாங்கள் ஸ்கூலுக்கே போலையே, ஏன்னா இந்த கமெண்ட்டும் வரும், ஸ்டடி பிளான் கொடுங்க என்னவீங்க, வீடியோ போடுவோம், உடனே கீழே கமெண்ட் வரும், நாங்கள் இன்னும் ஸ்கூலுக்கே போலையே எப்படி நாங்கள் படிக்கிறது, இப்போதான் லீவ் விட்டாங்க உடனே எப்படி படிக்கிறதுன்னு. லீவ் விட்டு ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஜாலியாக இருங்க. ஆனால் என்னோட பர்சனல் அட்வைஸ், நீங்கள் 12th மார்க்ஸ்ன்றது உங்களோட லைஃபு. 10th மார்க் ஜஸ்ட் 11th சேர்றதுக்கு தான், 11th மார்க் ஜஸ்ட் 12th சேர்றதுக்கு தான். நான் 12th மார்க்ஸ் ஜஸ்ட் காலேஜ் சேர அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, நீங்கள் எந்த மாதிரியான காலேஜ், நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கிற காலேஜஸ் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்கள் ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். அதுக்கு நிறைய கட் ஆஃப் மார்க்ஸ் வேணும். பெரிய பெரிய காலேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் இருந்தால் மட்டும்தான் வந்து சீட்டே கொடுப்பாங்க. ஈவினிங் காலேஜில் கூட இடம் கிடையாது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப்பில். சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லிக்கிறேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சிங் சென்டரில் வந்து சென்டம் எடுத்த பிள்ளைங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்க காலேஜில். டோட்டலில் வந்து அதிகமாக எடுத்த பிள்ளைங்களை விட சப்ஜெக்டில் சென்டம் எடுத்தவங்க, அதாவது மார்க் வைஸ் கட் ஆஃப் மார்க்ஸ் அதிகமாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் 11th படித்த மாதிரி 12th கண்டிப்பாக படிக்கக்கூடாது. ஸ்டார்டிங்லேருந்தே சீரியஸாக படிச்சிருங்க. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 7 month தான் உங்களுக்கு படிக்க இருக்கு. நவம்பர்ல ப்ரீ ஆஃபலி நடந்துரும். ஸோ டிசம்பர்ல ஆஃபலி, ப்ரீ ஆஃபலி ஃபுல் போர்ஷன் தான். சொன்னது புரியுதுங்களா? ஸோ இந்த 7 monthல நீங்க எவ்வளவு அழகா படிக்கிறீங்களோ அது உங்க மார்க்ஸா மாறும். ஸோ உண்மையா படிக்கிற மாணவர்கள் தான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். மற்ற மாணவர்களும் அதே போல கண்டிப்பா நீங்களும் வந்து நல்ல ஒரு ஆர்வத்தோட படிக்கணும் அப்படின்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். விளையாட்டுத்தனத்தெல்லாம் ஓரங்கட்டிட்டு அழகா படிக்க பாருங்க. மேக்ஸ்ல சாப்டர் 1 சாப்டர் 2 இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்ல நிறைய வந்து அலெக்ஸ் மேக்ஸ் சாரு, அதுக்கப்புறம் மைத்திலி மேக்ஸ் மேடம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹிபா மேக்ஸ், இவங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு 2-3 சேனல், அப்புறம் மெட்ரோ கருணாகரன் சார், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th 12th நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. இது போக உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாரும் வந்து எக்ஸாம்பிள்லேருந்து எக்ஸசைஸ்லேருந்து ஒவ்வொரு சம்மும் தனித்தனியாக போட்டிருக்காங்க. அழகாக வீடியோவை பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி கற்றுக்கோங்க. நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் சொல்கிறேன். ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1, 2, 3 இது ஃபுல்லாக பாருங்கள். அடுத்தது கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 1 சாப்டர் 2 படிங்க. அதுக்கப்புறம் 6th சாப்டர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுவும் கொஞ்சம் படிங்க. வேற வழியே கிடையாது, கெமிஸ்ட்ரியில் படிச்சு தான் ஆகணும். அதுக்கு அடுத்தது பயாலஜி, பாட்னியில் சாப்டர் 1 and 2 படிங்க. ஜுவாலஜியில் சாப்டர் 1 and 2 படிங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 1, 2, 3, 4 படிங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் சாப்டர் 1, 2, 3, 4 படிங்க. அதுக்கு அடுத்தது பிஸ்னஸ் மேக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டரும் செகண்ட் சாப்டரும் நல்லா பாருங்க. கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் 11th நல்லா படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 12th ஈஸியாக இருக்கும். ஸோ புரியலனாலும் நீங்கள் யூடியூப்ல வீடியோ நிறைய இருக்கு, போய் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அக்கௌண்ட்ஸ்க்கு சாப்டர் 1 and 2 ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எக்கனாமிக்ஸ்க்கு சாப்டர் 1, 2, 3 ப்ராக்டிஸ் பண்ணுங்க. காமர்ஸ்க்கு உங்களுக்கு நிறைய போர்ஷன் இருக்கிறதுனால நீங்க சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5 சாப்டருமே கவர் பண்ணுங்க. சொன்னது புரியுதுங்களா? ஸோ இந்த போர்ஷன்ஸ்லாம் வந்து மேஜர் சப்ஜெக்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹிஸ்ட்ரிக்கு கூட வீடியோஸ் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர் இந்த 3 சாப்டர் கவர் பண்ணுங்க. இதே போல மற்ற சப்ஜெக்ட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அந்தந்த சாப்டர்ல ஃபர்ஸ்ட் ஒரு 2 சாப்டர் படிக்க பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம்காக படிங்க, ஆஃபலிக்காக படிங்க, குவார்டர்லிக்காக படிங்க, இதுக்காக நான் சொல்ல வரல. இதை மட்டும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இதை தாண்டி நீங்க இன்னும் நிறைய லெசன் படிச்சீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம்.
அந்த அளவுக்கு உங்களால முடியும் அப்படின்னா கண்டிப்பா படிங்க. என்னை பொறுத்த வரையும் லீவை வந்து சண்டே மட்டும் ஃபுல் டே புக்கே எடுக்காம ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. மற்றபடி அந்த வீக்லி அந்த 6 டேஸ் மண்டே டு சாட்டர்டே கம்பல்சரி பெர் டேக்கு நீங்க வந்து ஒரு 3 to 4 ஹார்ஸ் படிக்கணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். தினசரி 3 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் கண்டிப்பா படிங்க. நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் ப்ளீஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி தமிழ் சப்ஜெக்ட்டுமே வந்து உங்களோட டோட்டல் வந்து மார்க் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதையும் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். இங்கிலீஷுமே அப்படிதான். ஸோ இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் 2 யூனிட் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. தமிழில் வந்து முடிஞ்சா ஒரு 3 இயல் ரெடி ஆயிடுங்க. ஏன் இதுக்கு மட்டும் நான் 3 இயல் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த லீவ்லேயே வந்து நீங்க கொஞ்சம் ஈஸியாக படிச்சுக்கோங்க. தமிழில் வந்து உங்களுக்கு அந்த மொழியை ஆள்வோம், மொழியோட விளையாடு, இந்த கிராமர் பார்ட்லாம் வந்து உங்களுக்கு நடத்தணும்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறேன். தமிழ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு சிலபஸ் வந்து 8 யூனிட் இருந்தது, 8 இயல். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ சிலபஸ்ல வந்து 6 இயல் தான் இருக்கு. அதாவது தமிழ் மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு, மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் மாறல. ஸோ உடனே சிலபஸ் மாறி இருக்கா அப்படின்ட்டு பயப்பட வேண்டாம், தைரியமா படிக்கலாம். எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே நிறைய ஸ்கூல்ல வந்து 12th ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த லீவை வந்து உபயோகமாக படிக்கணும், படிப்பீங்க நம்புகிறேன். நெக்ஸ்ட் என்ன மாதிரியான வீடியோ போடலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. மேக்சிமம் என்ன கமெண்ட் அதிகமாக வருதோ அந்த மாதிரியான கமெண்ட்டுக்கு நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போட போகிறோம். கண்டிப்பாக 12th அதிகபட்சமான முக்கியத்துவம் 100% கொடுப்பேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் 10th வீடியோ போடுறீங்க, நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறோம், சாரி மேடம் அப்படின்னு சொன்னீங்களே. சாரிலாம் கேட்க வேண்டாம், நீங்கள் படிக்க தானே கேட்குறீங்க, உங்களுக்கு வேலை செய்யறதுக்காக தான் நான் கடமைப்பட்டிருக்கேன். இது வந்து இந்த மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்வமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப மனசுக்கு நெகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் இதே போல் கல்வி விஜி சேனலுக்கு என்றைக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இதே சப்போர்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கடைசி வரையும் கொடுங்க. நீங்கள் 12th முடிச்சுட்டு போனாலும் நம்ம சேனலை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது, இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். கடைசி வரையும் உங்ககிட்ட நான் பேசணும். கமெண்ட்ல என் கூட நீங்கள் பேசுவீங்க மற்ற வீடியோஸில். 100% நீங்களாம் வந்து என்ன படிக்கிறீங்க, என்ன வேலைக்கு போகிறீங்கன்ற முதற்கொண்டு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்கிட்ட படித்த மாணவர்கள் வந்து இப்போ வந்து பல் டாக்டராக இருக்காங்க, கைனகாலஜிஸ்டாக இருக்காங்க, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஜினியராக இருக்காங்க, காக்னிசன்ட், அசெஞ்சர், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணுறாங்க, ஐஐடியில் போய் படிக்கிறாங்க, எம்பிஏ முடிச்சிருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய சாதிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது பெரிய அளவில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் வந்து இதை விட ஒரு பெரிய உச்சத்தை தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸாக உங்களை நான் பார்க்கல, என்னோட ஃப்ரெண்ட்ஸாக பார்க்குறேன். ஏன்னா என்னோட உலகமே நம்ம சேனல் மட்டும்தான். நான் யூடியூப் ரொம்ப பார்க்கறது கிடையாது. யூடியூப் பார்க்கறது கிடையாது மீன்ஸ் மற்ற வீடியோஸ் எதையும் பார்க்கறது கிடையாது. வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்காக தான் யூடியூப்குள்ளே வருவேன். டிவி பார்க்குற பழக்கம் கிடையாது. டிவி பார்க்குறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து பாட்டு கேட்பேன் நிறைய. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இளையராஜா சாங்ஸ்லாம் வந்து நிறைய கேட்பேன். நீங்களும் வந்து சந்தோஷமாக இருங்க, மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ப்ளீஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். பாய்ஸாக இருக்கீங்கன்னா வேகமாக பைக் ஓட்டுறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் சேஃப்டியாக இருங்க, கை கால் நல்லா இருக்கணும். நிறைய நியூஸ் கேள்விப்பட்டேன், கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருந்தது. கொஞ்சம் முரட்டுத்தனம்லாம் வேண்டாம், சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்க. பெற்றவங்க சொல்கிறத கீழ்ப்படிஞ்சு நடந்துக்கோங்க. இது வந்து ஸ்டடி பிளான் சொல்லிட்டு என்னடா இப்படி மொக்க போடுறேன்னு நினைக்க வேண்டாம். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுக்க வேண்டிய ஒரு தோழியாக நான் கொடுக்க வேண்டிய ஒரு அட்வைஸ்ன்னு எடுக்க வேண்டாம், ஒரு ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ப்ளீஸ் எல்லாரும் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்குங்க. பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்டு கீழ்ப்படிந்து நடந்துக்கோங்க. இது ஏன் நான் திரும்ப திரும்ப இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ வந்து பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் ஒபே பண்ணி அவங்களோட கிரேஸ் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த காடோட கிரேஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் பெரிய அளவில் சாதிப்பீங்க. 100% சொல்கிறோம். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மாதா பிதா குரு தெய்வம் இவங்கள தொடர்ந்து வழிபடுவாங்க, அவங்களோட பிளெஸிங்ஸை வாங்குவாங்க நான் நம்புகிறேன். எல்லாரும் நல்லா படிக்கணும், பெரிய அளவில் சாதிக்கணும். ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.